கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீத புஸ்தகத்திலே ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை என்ன செய்ய போகிறோம், அப்படியே நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பு கூட இந்த பகுதியை நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். மறுபடி பார்ப்பது நல்லது. 112வது சங்கீத புஸ்தகத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 112. தேவ செய்தியினுடைய தலைப்பு உங்களை குறித்து தேவனுடைய படம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சங்கீதம் 112 உங்களை குறித்து யாருடைய படம்? தேவனுடைய படம். உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு படம் வச்சிருக்கிறாருங்க. அந்த படம் தான் என்ன படம்? சங்கீதம் 112. ரைட், சரி. சங்கீதம் 112 தான் உங்களை குறித்து ஆண்டவருடைய படம். இப்போ ஒரு கேள்வி, உங்களை குறித்து நீங்க வச்சிருக்கிற படம் என்ன? பிக்சர். உங்களை குறித்து நீங்க வச்சிருக்கிற, உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க வச்சிருக்கிற படம். மனதில் ஒரு படம், உங்க வாழ்க்கையை குறித்து மனதில் ஒரு படம் வரைஞ்சி வச்சிருப்பீங்க. யார் யார் எப்படி படம் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க? எதையெல்லாம் பார்த்து படம் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க? எதை பார்த்து படம் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க? இல்லையா? புரியலையா? படம்னா புரியலையா? உங்களை குறித்து உங்க மனதில் நீங்க என்ன தொடர்ந்து நினைக்கிறீங்க, அதுதான் படம். உங்களை குறித்து ஆண்டவர் அவருடைய மனதிலே தொடர்ந்து நினைப்பதுதான் சங்கீதம் 112. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணமட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். பாருங்க, இதுதான் பாருங்க உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் வரைந்திருக்கிற படம். ஆனா அப்பப்போ பாருங்க உங்களுடைய மனதில் உங்களை குறித்து பிசாசு வேறொரு படத்தை என்ன செய்கிறான்? கொடுத்து கொண்டே இருக்கிறான். பிசாசு பாருங்க வேற வேற படத்தை மனதில் கொடுக்கும் பொழுது யார் அந்த படத்தை நம்பினாங்களோ, யார் அந்த படத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, அவங்க வாழ்க்கை அப்படியே என்ன செஞ்சிருக்கோம்? மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்? குறைவுள்ள வாழ்க்கையா, பற்றாக்குறையான வாழ்க்கையா, பிரச்சனையான வாழ்க்கையா, நெருக்கடியான வாழ்க்கையா, வறுமை நிறைந்த வாழ்க்கையா, குழப்பமான வாழ்க்கையா, பாவம் நிறைந்த வாழ்க்கையா, தோல்வி உள்ள வாழ்க்கையா? பிசாசு வந்து மனதுல பல படங்களை என்ன செய்வான்? அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். நல்லா கவனிங்க. பிசாசு உங்க மனசுக்குள்ள படத்தை கொண்டு வர்றதை நீங்க என்ன செய்ய முடியாது? நிறுத்த முடியாது. ஆனா அந்த படத்தை நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கலாம்? அனுமதிக்காமல்
இருக்கலாம். பாருங்க, ஒரு பாருங்க, ஒரு பிரசங்கி அவர் சொல்லும் பொழுது, உங்கள் தலைக்கு மேலே பறவை பறப்பதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அது தடுக்க முடியுமா? தலைக்கு மேலே பறவை பறக்கிறது போய் நீங்கள் போய் பறந்து போய் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவை உங்கள் தலை மேலே உட்கார்ந்து கூடு கட்டாமல் என்ன செய்ய முடியும், பார்த்துக்கொள்ள முடியும். பார்த்துக்கொள்ள முடியுமா? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதை செய்ய விடாமல் உங்களால் முடியுமா, முடியாதா? அது மேல பிசாசு நெகட்டிவான பிக்சரை உங்க மனசுக்குள்ள கொண்டு வருவான். ஆனால் அதை உங்களால் என்ன செய்ய முடியும், தடுத்து நிறுத்த முடியும். அந்த ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கவனியுங்கள், சாத்தான் உங்கள் மனதிலே கொண்டு வருகிற அந்த படம், அந்த நெகட்டிவான பிக்சர், அது உங்களுடைய பிக்சர் அல்ல, அது உங்களுடைய படம் அல்ல. சங்கீதம் 112 தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிக்சர், அந்த படம். இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும், இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அதனால சங்கீதம் 112 ஒவ்வொரு நாளும் நீங்க கூர்ந்து, அதாவது கூர்ந்து என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். எதை கூர்ந்து கவனிக்கிறீர்கள்? எதை பிசாசு உங்களை கூர்ந்து கவனிக்கும்படியாக தூண்டுகிறான்? பாருங்க, அதை நிறுத்திவிட்டு சங்கீதம் 112 என்ன செய்ய வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய படம். வாய் திறந்து விசுவாசமா சொல்லணும், சங்கீதம் 112 தான் என்னுடைய படம். நான் தான் சங்கீதம் 112. ஆமா, என் குடும்பம் தான் சங்கீதம் 112. என் வாழ்க்கை தான் சங்கீதம் 112. என் வீடு தான் சங்கீதம் 112. என் பிள்ளைகள் தான் சங்கீதம் 112. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என்ன இருக்கு கவனிங்க. சரி, அந்த வசனம் ஆரம்பமாகிறதுக்கு முன்பாக எப்படி ஆரம்பமாகுது சொல்லுங்க, எப்படி ஆரம்பமாகுது? ஒன்னாவது வசனம். ஆமா, அல்லேலூயா. என்ன சொல்லணும்? வசனம் நிறைவேறணும்னா என்ன சொல்லணும்? உங்களுக்கு இந்த வசனம் நிறைவேறணும் என்ன சொல்லணும்? இந்த வசனம் உங்களுக்கு கைப்பிடி வரணும் என்ன சொல்லணும்? இந்த வசனம் உங்களுக்கு படிக்கணும்னா என்ன சொல்லணும்? அல்லேலூயான்னு சொல்லணுமா, ஆபத்துன்னு சொல்லணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? வசனத்தை சொல்றீங்களா இல்ல என்ன சொல்றீங்க டெய்லி? அப்ப வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? இந்த வசனம் மட்டும் இல்ல, பைபிள் இருக்கிற எல்லா வசனத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கணும்? வசனத்தையே ஆரம்பிக்கணும், வசனத்தையே ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க என்ன வருது, அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்லணும்னா, அதுதான் உங்களுக்கு எனக்கு சொந்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு எனக்கு சொந்தம். அப்ப வசனத்தை சொந்தம் கொண்டாடும் பொழுது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லணும், நான் தான் சங்கீதம் 112. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தான் சங்கீதம் 112. நாங்க தான் சங்கீதம் 112. எங்க வாழ்க்கை தான் சங்கீதம் 112. எங்க குடும்பம் தான் சங்கீதம் 112. எங்க வீடு தான் சங்கீதம் 112. நாங்க செய்யற காரியம் எல்லாம் சங்கீதம் 112. 112 இல்லையா? அதனால சங்கீதம் 112 விட்டுட்டு வேற ஏதாவது நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலோ, வேற எதையாவது செஞ்சிட்டு இருந்தாலோ, உங்களை கர்த்தர் இயக்கல. யார் இயக்குறா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரைட்டு. விசுவாசிகளா இருக்கிற நம்ம எப்படிலாம் பேசுறோம்? எல்லா நேரமும் நேர்மறையா பேசுறோமா? எல்லா நேரமும் விசுவாசமா பேசுறோமா? எல்லா நேரமும் பாருங்க ஆரோக்கியமா பேசுறோமா? எல்லா நேரமும் பிரயோஜனமா பேசுறோமா? கவனிங்க. அப்படி பேசணும்னா
எதுல தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும்? சங்கீதம் 112 இல்லையா? இப்ப நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். 1வது வசனத்துக்கு மட்டும் அல்லேலூயா இல்ல, ஒவ்வொரு வசனமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? அல்லேலூயா. ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? ஆரம்பிக்கலாமா? 1வது வசனத்துல இருந்து. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அல்லேலூயா, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இப்படிதான் நீங்க வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க தான் பாருங்க, சங்கீதம் 112. ஏற்றுக்கொண்டவங்க கையை உயர்த்துங்க. மறுபடியும் சொல்றேன், நான் தான் 112 கையை உயர்த்துங்க. ஆமா, எல்லாருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஆனா கிறிஸ்தவங்களுக்கு என்ன நம்பரு? ஆமா, இந்த இடத்துல என்ன நம்பரு? சங்கீதம். ஆமா, என்ன 12? என்ன 12? ஆமா, 1வது வசனம் கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். ஆமா, நீங்கள் நானும் யாரா தெரியுமா? சொல்லுங்க, நீங்கள் நானும் யாரு? நீங்கள் நானும் யாரு? பக்கத்துல கையை பிடிங்க. கையை பிடிச்சி நீங்க சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். நீங்க பாக்கியவான். நம்ம எல்லோரும் பாக்கியவான்கள். நம்ம எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. கடைசி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதாங்க உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற படம். நீங்க என்ன படம் வரைகிறீங்க? இல்ல சாத்தா உங்களுக்குள்ள வேற என்ன படம் வரைகிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க? கவனிங்க, அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்கும்? சில பேருக்கு மனசுல தோணும், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள்லாம் இருப்பாங்களா, என்ன ஆவாங்களோ, எப்படி போவாங்களோ. இது யார் படம்? பின்னாடி கவனிங்க, பின்னாடி கவனிங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருந்தா உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு பின்னாடி ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க? சரியா. உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ள பலத்தா, நீங்க ஆசீர்வாதத்துல பலத்தா, உங்க பிள்ளைகளும் ஆண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? பலத்து போய் இருப்பாங்க. இதுதான் ஆண்டவருடைய படம். இதுதான் ஆண்டவருடைய படம். சொல்லணும், என் பிள்ளைகள் ஆண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? வளர்த்து. என் சந்ததிகள் ஆண்டவர்கள் எப்படி இருக்கும்? வளர்த்து. என் வம்சம் கர்த்தருக்குள்ள என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். இதான் பாருங்க, சந்ததியை குறித்து, சந்தானத்தை குறித்து ஆண்டவருடைய படம். உங்க படம் எப்படி இருக்கு? படத்தை சரியா வரையணும். குழப்பமா வரையக்கூடாது.
ஆண்டவர் பாருங்க ஒரு படத்தை வரைஞ்சு காட்டி இருக்கிறாரு. சங்கீதம் 112 பாருங்க படத்தை வரைஞ்சு காட்டி இருக்கிறாரு. மறுபடியும் அதே மாதிரி படத்தை என்ன செய்யணும்? ஆனா பிசாசு இன்னொரு பக்கம் வேற என்ன செய்வான்? மாடல் எல்லாம் கொடுப்பான். அலங்கோலமான அவலட்சணமான மாடல் எல்லாம் கொடுப்பான். அது எனக்குள்ள வாங்கி என்ன செய்யக்கூடாது? அதை உட்கார்ந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. பாருங்க, என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன காட்டிலும் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதம். புரிஞ்சு ஒரு ஆனந்தம் இல்லைங்க. என் வீட்டுல எப்போதும் என்ன இருக்கும்? ஆசையும். ஒண்ணும் இல்லைங்க. வீடு எப்படி இருக்கு? தொட்டுக்கோ தொடச்சுக்கோ. கிறிஸ்தவ வாயில இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது? இல்லைன்னாலும் என்ன செய்யக்கூடாது? ஆமா, இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில பேர் இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். பெரிய பாருங்க ஞானி மிதமிஞ்ச நாட்கள் மாதிரி செயல்படுவாங்க. பாருங்க, பைபிள் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமா, பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமா, அதுக்கு மாற என்ன சொல்லணும்? என் வீட்டில் என்ன இருக்கு? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். இல்லைனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து இருந்தா என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்ல சொல்ல பாருங்க வந்துடுவாங்க. எத்தனை ராமங்கள பாருங்க. இதுதான் உங்களை குறித்த படம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யார் வீட்டுல இருக்கு? என் வீட்டுல. என் வீட்டுல இருக்குதுங்க. நான் எப்போதும் வெளிச்சமா இருப்பேன். என்ன ராமங்கள பாருங்க. அடுத்த வசனம், செம்மையானவர்களுக்கு இருளில் என்ன உதிக்கும்? என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க இருளில் இருக்கலாம். நான் எப்போது எப்படி எதுல இருப்பேன்? என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தோல்வியான வாழ்க்கை வாழலாம். ஆனா நான் மட்டும் எப்படி வாழ்வேன்? வெற்றி. எத்தனை அமைச்சர போறீங்க? பக்கத்துல இருக்கவங்களை அப்படியே பார்த்து அப்படியே சொல்லுங்க. அவங்க கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. அப்படியே அவங்க முகத்தை பாருங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. சொல்றீங்களா? உங்க சந்ததி வளர்த்திருக்கும். உங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வேணா பாருங்களேன், உங்க சந்ததி வளர்த்திருக்கும். உங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க வீட்டுல எப்போதும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். தடுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இடமே கிடையாது. இடமே கிடையாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க தலையில நிரம்பி வழியும். உங்க வீட்டுல நிரம்பி வழியும். உங்க வாழ்க்கையில ஐயின் பிரயாசத்துல வங்கி கணக்குல நிரம்பி வழியும். ஆமென். அல்லேலூயா. 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 இதாங்க உங்களை குறிச்சு ஆண்டவருடைய படம். நீங்க என்ன படம் வரீங்க? ஆமா, கடனுக்கு மேல கடன் ஏறிக்கிட்டே இருக்கு. எங்க முன்னேற மாதிரியே தெரியலையே. இது வேற பிளான். எத்தனை பேர் வாங்கினீங்க? பல முறை வாங்கியிருப்பீங்கல்ல? ஆமா, வாங்கி டஜன் கணக்கில் வரைஞ்சி என்ன செஞ்சிருப்பீங்க? வரைஞ்சி தொங்கிட்டு இருப்பீங்க. பார்த்து 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 நல்லா பாரு, இதுதான் நீ. சாத்தான் சொல்லுவான், இல்லை 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 இல்லை. ஆமா, நான் இது ஆஸ்தி ஐஸ்வர்யத்துல நான் என்ன படம்? சங்கீதம் 112:3. எத்தனை தைரியமா ஆனந்தல போறீங்க? ஆஸ்தி ஐஸ்வர்யத்துல சங்கீதம் 112:3. அதுதான் என் படம். அதான் என்னுடைய பிக்சர். அதெல்லாம் மறுபடியும் என்ன செய்வேன்? வரைவேன். நான் வரையது மாத்திரம் இல்லாமல் என் பிள்ளைகளை என்ன செய்ய விடுவேன்? வரைய விடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். செம்மையானவர்களுக்கு இருளில் என்ன உதிக்கும்? வெளிச்சம். மற்றவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் ஆகாம போகலாங்க. ஆனா எனக்கு எல்லாம் என்ன ஆகும்? சக்சஸ். நான் எதை தொட்டாலும் அது தொடங்குங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் மண்ணை தொட்டால் அது என்ன மாறும்? விஸ்வாஸ் கையை வச்சு ஆமென் சொல்லுங்க. நான் மண்ணை தொட்டால் என்னமா மாறிடும்? பொண்ணா மாறி. ஆமென். அல்லேலூயா. நான் வந்து நின்னாலே போதுங்க, எல்லாம் எனக்கு வாய்க்குங்க. ஆமென் சொல்லுங்க. நான் வந்து நின்னாலே போதும், எல்லாம் எனக்கு சாதகமா முடியும். ஆமென். அல்லேலூயா. எல்லாமே எனக்கு வெற்றியில தான் முடியுது. எல்லாமே எனக்கு ஜெயத்துல தான் முடியுது. நான் உயர்ந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உயர்ந்துகிட்டே இருக்கிறேன். பேசணும்.
நீங்க வாய் திறந்து பேசணும். பலமுறை விசுவாசமா வாய் திறந்து பேசணும். உங்க பிள்ளைகளை இப்படி பேச சொல்லணும். பக்கத்துல உட்கார வச்சு பிள்ளைகளை இப்படி பேச விடணும். இதை விட்டுட்டு தோல்வியை குறித்து, தடுமாற்றத்தை குறித்து, வேற பிரச்சனைகளை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத குறித்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பேசியிருக்கலாம், அதனால பிரயோஜனமே இல்லாம போயிருக்கலாம். அதை நிறுத்தணும். அதை நிறுத்தின கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. என்னை சுத்தி எப்போது என்ன உதிக்கும்? ஆமா, வெளிச்சம். ஏன் தெரியுமா? அருணோதயம் எனக்குள்ள இருக்கிற எதுவும் ஆனந்தம் பாருங்க. அருணோதயம் என்ற சூரியன் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ள உதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் எனக்குள்ள உதிக்கிறதுனால நான் வெளியே எப்படி இருக்கிறேன்? வெளிச்சம். ஒரு ஆனந்தம். வெளிச்சம்னா நீங்க செய்யறதெல்லாம் சக்சஸ்ல போய் முடியுது. ஒரு ஆனந்தம். நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவரை கேட்டு சொல்லுங்க, செய்யுங்க. சில பேர் கர்த்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமலே போய் செய்ய போயிருக்கு. ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு, அது நஷ்டமா இருக்கு. நீங்களா போய் செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம செய்யாதீங்க. ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, காத்திருங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. அது கர்த்தருக்கு உகந்ததா? ஆண்டவர் அதை செய்ய சொல்றாரா? போனது போகட்டும். இனிமேல் சரியா என்ன செய்வோம்? படத்தை வரைவோம். உங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க சீக்கிரமா. நீங்க வெளிச்சம், நீங்க சுடர் விடுகிற வெளிச்சம். ஏன்னா உங்களுக்குள்ள அருணோதயமாகிய இயேசு உதித்திருக்கிறார். அதனால இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க வெற்றி அடைவீங்க, ஜெயம் அடைவீங்க, நீங்க உயர்வீங்க, நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நீங்க முன்னேறுவீங்க, உங்க பிள்ளைகள் முன்னேறுவாங்க, நீங்க முன்னேறுவீங்க, உங்க பிள்ளைகள் முன்னேறுவாங்க. புரியுதுங்களா? இப்ப இங்க இப்படி பேசிட்டு வெளியே போனோன்னு ஒரு பழமொழி சொல்ற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, வாயை எப்போதும் எப்படி வச்சிருக்கணும்? கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கணும். நாக்கை எப்போதும் எப்படி வச்சிருக்கணும்? கட்டுப்பாட்டில். அப்பப்போ மாத்திலாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சூழ்நிலை மாறலாம், ஆனா நம்ம செயல்படுறது எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். பேச்சு எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி நேர்மறையாவே பேசணும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் இல்லையா? கொடுக்கணும் இல்லையா? கொடுக்க எத்தனை பேர் விரும்புறீங்க? திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள், கைவிடப்பட்டவர்கள், இது ஒரு விதமா கொடுப்பது. இன்னொன்னு ஆண்டவருக்கு கொடுப்பது, ஆலயத்துக்கு கொடுப்பது, ஆலயம் கட்டப்பட கொடுப்பது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கொடுப்பது. அல்லேலூயா. கொடுப்பதே ஒரு வரங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கொடுப்பதே ஒரு வரம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நான் கொடுப்பேன் சொல்லுங்க. நான் கொடுப்பேன், நான் கொடுப்பேன். ஏதோ ஒரு ரீதியில நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் கிணறு இறைக்கிற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கிறது. என் கிணறு இறைக்கிற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும். 6வது வசனத்தை கவனிங்க. அவன் என்றென்றைக்கும் எப்படி இருப்பான்? பக்கத்தில் கையை கொடுங்கல, கையை கொடுத்து அப்படி ஒரு கொடுக்குங்க. அப்படி நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க இல்லையா? சின்ன பிரச்சனை வந்தாலும் முக்காடை போட்டு என்ன செஞ்சிருது? ஓடு இல்லை 4 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே என்ன செய்யறது இல்லை? வரல. என்ன பழக்கம் இது? இதெல்லாம் என்ன செயல்பாடு? நீங்கள் நானும் என்ன ஆவியை பெற்றவர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். ஒரு கை என்ன செய்யணும்? பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, எதையும் எதிர்த்து நிற்பேன். ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலை எதிர்த்து நிற்பேன், எந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்பேன், எந்த காரியமாக என்ன செய்வேன்? எதிர்த்து நிற்பேன். ஆமா, என்னை அசைக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லை, என்னை அசைக்கவே முடியாது. என்னை அசைக்க நினைக்கிற பிசாசுடைய கிரிகளை என்ன செஞ்சிடும்? ஆமாம், மறைஞ்சு போயிடும். ஆமென் சொல்லுங்களேன்.
புகழ்ச்சியும் இந்த மதுரை ஃபுல்லா என்ன செய்யும்? பரவும். ஆனந்தத்துல போறீங்க. அட்ரஸ் இல்லாத என்ன ஆண்டவர் பெரிய பிரபலமா மாத்திர. எத்தனை ஆனந்தத்துல போறீங்க? பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்களேன். அட்ரஸ் இல்லாம இருந்த என்ன 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 ஆண்டவர் பிரபலமா மாத்துறாரு. நான் அசைக்கப்பட மாட்டேன். நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. எதை பார்த்தோம்? பயப்பட வேண்டாம். அன்பின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுல முழுவதும் உங்க கீர்த்தி, உங்க பேர், உங்க புகழ் பரவும் 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 பாடிட்டே இருக்கும். மதுரையில் நீங்க எப்படி இருக்கணும்? பிரபலமா இருக்கணும். விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. விரும்புறவங்க இல்லையா? விரும்புறவங்க இல்லையா? ஆமா. விரும்பிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. விசுவாசிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை. அப்புறம் 7வது, துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படா. பாருங்க, இந்த கிராமத்துல இந்த கிழவிகளும் கலடுகளும் தந்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தந்தி நல்ல காரியத்துக்கு கூட என்ன செய்யும்? வறுமையா. இப்பெல்லாம் தந்தி யாருக்கும் கொடுக்கறது இல்லை. எல்லாம் கல்யாண பத்திரிக்கை எதில் அனுப்பிடுறாங்க? வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டு போன்ல சொல்லிடுறாங்க வந்துருங்க. அவ்வளவு நவீனமாயிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த காலத்துல எல்லாமே என்னது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா, நாங்க இருந்த கிராமத்துல அந்த இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஒரு குறிப்பிட்ட பசங்க இருக்கு என்னையும் சேர்த்து உடனே கூப்பிட்டு எங்க அனுப்புவாங்க? போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் என்ன அடிக்கணும்? தந்தி அடிக்கணும். அதே மாதிரி ஊருக்குள்ள தந்தியை வாங்கி படிக்கிறதுக்குள்ள இந்த கலடு கட்டையெல்லாம் என்ன பண்ணுவோம்? அவன் ஒன்னா சேர்ந்துரும் பாருங்க. எதை பரப்புறதுக்கு சொல்லுங்க? எதை பரப்புறதுக்கு? துர்ச்செய்திய. கவனமா இருங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி துர்ச்செய்தியை பரப்புற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆமா, அவங்க கூட சேர்ந்தீங்க. ஆமா, நீங்க நல்ல செய்தியில இது வரைக்கும் என்ன செஞ்சிருப்பீங்க? பரப்பிட்டு இருப்பீங்க. அடுத்து உங்களே என்ன செய்தியை பரப்ப வச்சிருவாங்க. ஆமா, சில பேர் வாயை திறந்தாலே பாருங்க என்ன வரும்? வாயை திறந்தாலே பாருங்களேன், தோல்வியான வார்த்தையாக என்ன செய்யும்? வந்து முடியாது, நடக்காது, ஆகாது, கிடைக்காது. முடியாது, நடக்காது, ஆகாது, கிடைக்காது. இப்படி யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சீக்கிரம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருங்க. ஆமா, சீக்கிரம் அவங்கள்ட்ட விலகிருங்க. அவங்க போன் நம்பர்ல பிளாக்ல போட்டுருங்க. அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசமா பேசுற ஆட்களை தேடுங்க. துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படாம். என்ன படம்? ஆமா, என்ன படம் வரைஞ்சவங்க கவனிங்க. சங்கீதம் 112 படத்துல இருக்கிறவங்க பக்கத்துல வரட்டுங்க. அது ஆண்டவருக்கு என்ன செய்தியா மாத்துவாரு? நற்செய்தி. ஒரு ஆன்மீக அல்லேலூயா. கடைசி நேரத்தில் கூட என்ன செய்தியா மாறும்? நல்ல செய்தியா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. அதனால படபட லேப்டாப் அதான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படியே பாருங்க. எப்படி இருக்கணும்? அப்படியே பாருங்க. அப்படியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? சாதாரண இருக்கணும். அல்லேலூயா. வளைஞ்சே கொடுக்கக்கூடாது. யாருக்கு? சாத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது? வளைஞ்சே கொடுக்கக்கூடாது. எல்லாமே எனக்கு நல்லதாக தான் என்ன செய்யும்? நடக்கும். என்ன தேடி எல்லாம் நல்லதுதான் என்ன செய்யும்? ஆமா, வரும். எந்த தீமையும் எனக்கு நடக்காது. என்ன தேடி எந்த தீமை என்ன செய்யாது? வராது. ஆமா, அது வேற அட்ரஸ் போகும். என் அட்ரஸ்க்கு என்ன செய்யாது? வராது. ஆமா, அல்லேலூயா. ஆமா, ஏன்னா என் குடும்பத்தினுடைய தலைவர் யாரு? இயேசு நல்லவர். ஆமா, ஆமா, இயேசு நல்லவரா இருக்கனால எங்க தீமை என்ன செய்ய முடியாது? ஆமா, வேற மாதிரி தந்தில என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நல்ல தந்தி தான் வரும். ஒரு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. உண்டுகள் பண்ணிரும் சொல்லிட்டாங்க. தொலைச்சிரும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நீங்க தேர மாட்டீங்க, உருப்பட மாட்டீங்க சொல்லிட்டாங்க. மாஸ்டர் தலையில துண்டா போட்டுட்டா மாஸ்டர். பாருங்க, எலும்புள்ளாத நாக்கு எப்படினாலும் என்ன செய்யும்? பேசிக்கணும்.
நேற்று பாருங்க, பரமக்குடியிலிருந்து 2 பேர் ப்ரேயர் பண்ண என்கிட்ட வந்திருந்தாங்க. கணவன் மனைவியா. நேற்று நைட்டு அவன் பகல்லையும் ஜோம் பண்ணி நைட்டும். ஆமாம், அவன் எல்லாம் புறப்பட்டு போச்சு பாருங்க. ஆமாம், உள்ளே இருந்து பாருங்க பல ஐட்டங்கள் என்ன பண்ணது. ஆமாம், பல ஐட்டங்கள் புறப்பட்டு போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதாவது பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஆமாம் அவங்க சொன்னால் அதை போய் செய்வோம் பாஸ்டர், இவங்க சொன்னால் அதை செய்வோம் பாஸ்டர், அவங்க சொன்னால் அதை செய்வோம் பாஸ்டர். 4 மாசமா ரவுண்ட் அடிச்சு அப்புறம் கடைசி எங்கே வந்திருக்கிறாங்க? நம்மகிட்ட வந்திருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கையில் ஒரு கேனோட வந்தாங்க. இது என்ன கேன் கேட்டேன். இது ஜம் தண்ணி. என்ன தண்ணி? ஆமா, அந்த தண்ணியை வெளியே போய் என்ன செய்ய ஊற்று. துர்ச்செய்தியா என்ன செய்யாத, கொண்டு வராத. இப்போ உனக்கு என்ன செய்தி வரப்போகுது? நல்ல செய்தி. எதுவும் ஆனஜல போறீங்க. இயேசு உன்னை விடுவிக்க போற. ஆனஜல. ஆமா, 2 பேரும் இயேசுனார் என்ன பண்ணாரு? விடுவிச்சு போனாரு. ஐயா, நீங்க வந்து எங்க ஊர்ல வந்து எங்க வீட்டுல வந்து உங்க காலை என்ன செய்யணும்? ஆமா, 2 காலையும் வந்து என்ன செய்யறேன்? சீக்கிரம் வைக்கிறேன். எதுவும் ஆனஜல போறீங்க. என்ன நம்ம போன என்ன செய்தியோட போவோம்? சொல்லுங்க, என்ன செய்தியோட போவோம்? நல்ல செய்தியோட போவோம். ஆமே, நல்லதுயா. உங்க காதுக்குள்ள எவ்வளவு துர்ச்செய்தி வந்தாலும் சரி, ஆமா இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. என்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? ஆமா, இயேசு. என்ன செய்தி கொடுப்பாரு? நல்ல செய்தி. ஆமே, எப்போது என்ன செய்தி கொடுப்பாரு? நல்ல செய்தி. ஆமே, நல்லதுயா. சில பேர் எப்படி இருப்பாங்க? வலதுபுறம் இடதுபுறம் எப்படி இருப்பாங்க? வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு இருப்பாங்க. சின்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன், ஊரே கூட்டிடுவாங்க. என்ன கூட்டிடுவாங்க? ஊரே கூட்டிடுவாங்க. இன்னும் கொஞ்சமாவது வந்திருக்கீங்க, போடு இன்னொரு ஒப்பாரிய போடு, கூப்பிடு, சொந்த பந்த எல்லாத்தையும் கூப்பிடு. எப்படி இருக்குன்னா உடனே பாருங்க, மனுஷரை தேடக்கூடாது. பிரச்சனை வந்து மனுஷரை தேடக்கூடாது. பிரச்சனை வந்து யாரை தேடணும்? கர்த்தரை. எதுவும் ஆமதில போறீங்க. ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி? ஆமா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன், நல்லா சென்ட்ரிய நல்லா போட்டுக்கணும். இருதயத்துல எதை போடணும்? வசனத்தை, வார்த்தையை நல்லா போட்டு எப்படி வச்சிருக்கணும்? ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். அவளை சீக்கிரமாலும் நீங்க என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. நான் கீழே விழுந்துருவானாக்கணும். அவர்களோ விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த ஏரியால எத்தனையோ பேர் என்ன துரத்துன்னு நினைச்சாங்க. ஆனா இது வரைக்கும் என்ன செய்ய முடியல. என்ன துரத்தம் நினைச்சவங்க சில பேர் என்ன தேடிதான் என்ன செய்யறாங்க. ஒரு ஆமை சொல்லுங்களா. ஆமா, என்னமோ மாயவித்தை எல்லாம் பண்றாங்க. இப்பயும் பண்றாங்க. ஏவல் விட்டு பாக்குறாங்க, பில்லி சுனிய விட்டு பாக்குறாங்க. எனக்கு பாருங்க என்ன வருத்தம் அப்படின்னா, முட்டை போடலன்னு சொல்லிதான் வருத்தம். என்ன போடல? ஆமா, முட்டை போடலன்னு சொல்லிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, முட்டையெல்லாம் போட்டு இருந்தாலும் ஒண்ணு செய்ய ஏவலை விட்டு பாக்குறாங்க. பில்லி சுனிய விட்டாலும் ஏவலை விட்டாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. ஆமே, நல்லதுயா. உங்களையும் ஒண்ணு பில்லி சுனிய வச்சுட்டாங்க பாஸ்டர், ஏவலை விட்டுட்டாங்க பாஸ்டர், அதான் நடந்துரும் பாஸ்டர், இது நடந்துரும் பாஸ்டர். ஐயோ பாஸ்டர், என்ன பாஸ்டர் பாருங்களேன். அவன் இருதயம் எப்படி இருக்கும்? ராமச்சந்திரன்ல என்னன்னாலும் உடட்டும். நான் எப்படி இருப்பேன்? ஸ்ட்ராங்கா இருப்பேன். அதே எப்படி இருப்பேன்? ஸ்ட்ராங்கா இருப்பேன். எனக்கு பின்னாடி என்னன்னாலும் சரி பண்ணட்டும், நான் எப்படி இருப்பேன்? ஸ்ட்ராங்கா இருப்பேன். கடைசி எனக்கு எல்லாம் எப்படி நடக்கும்? நல்லதாகவே நடக்கும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ஆமா. 9ஆம் வசனம், வாரி இறைத்தான். யாருக்கு கொடுத்தான்? ஏழைகளுக்கு கொடுக்கணுங்க. அதுக்கு மாதிரி ஏழைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
அவன் கொடுத்ததை அவன் என்ன செய்வார்? திருப்பி கொடுப்பான். திருப்பி கர்த்தர் கொடுத்தாருன்னா கொடுத்ததான் கொடுப்பாரா? ஹலோ, கொடுத்தா கொடுப்பாரா? கொடுத்தா கொடுப்பாரா? பல மடங்கு. எதாவது ஆனந்தில போறீங்க? பல மடங்கு. எப்போதும் கர்த்தர் அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு தான் என்ன செய்வார்? கொடுப்பார். அவருடைய தகுதி என்ன? அவர் விசேஷமானவர். அதனால பாருங்க, கொடுக்கணுங்க, கையாமடித்தனம் பண்ணக்கூடாது. சில பேர் சாப்பிட்ட கையால என்ன வெட்ட மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? சாப்பிட்ட கையால என்ன வெட்ட மாட்டாங்க? காக்கா விரட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சாப்பிடும் போது காக்கா வந்துச்சு வச்சுக்கோங்களேன், காக்கா விரட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு பருக்க கையில ஒட்டிருக்கோம்ல, அது விழுந்து என்ன பண்ணிருமா? காக்கா தூட்டி போயிருமா பாருங்க. காக்காவை விட கஞ்சத்தனம். காக்காவுடைய புத்தி என்ன புத்தி? கஞ்சத்தனம் புத்தி. இது அதை விட அவங்க புத்தி என்ன புத்தி? கஞ்சத்தனம் புத்தி. ஆமா, கொடுக்காம சேர்த்து வைத்தாலும் மொத்தமா என்ன செஞ்சிடும்? போயிடும். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்களேன். அதெல்லாம் கொடுக்கணும். ஆமை சொல்லுங்களேன். ஏழைகளை மறந்துடக்கூடாது, திக்கற்றவர்களை மறந்துடக்கூடாது, விதவைகளை மறந்துடக்கூடாது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்னைக்கு நிற்கும். அவன் கொம்பு என்ன செய்யப்படும்? மகிமையால் கொம்புனா என்னதுங்க? கொம்பு 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 கொம்புனா என்னது? சொல்லுங்க, கொம்புனா என்னது? ஆமா, உங்க 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 தலையில கைய வைங்க. உங்க தலை தான் கொம்பு. உங்க தலை தான் கொம்பு. என் கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். என் கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். என் தலை மகிமையால் உயர்த்தப்படும். இப்போ உங்க பக்கத்துல நீ கையை பிடி. கையை கொடுத்து சொல்லுங்களேன், உங்கள் தலை உயர்த்தப்படும். உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்கள் எந்த ரீதியிலும் தலை குனிய மாட்டீர்கள், தலை நிமிருவீர்கள். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். உங்கள் தலையை உயர்த்துகிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்கள் தலையை எல்லாவற்றையும் உயர்த்துகிறார், உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். கடைசி முடிக்க போறோம். துன்மார்க்கன் அதை கண்டு என்னாவா? தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை, உங்க ஆசை நிறைவேற என்ன ஆமென் சொல்றீங்க? உங்க ஆசை நல்ல ஆசை. ஆனா உங்களை குறிச்சு துன்மார்க்கனுக்கு ஒரு ஆசை இருக்குது. இவங்க எப்படி இருக்கக்கூடாது? நல்லா இருக்கு, நல்ல நிலைமைக்கு வந்துடும். இவங்க அரசாங்க வேலை கிடைச்சிடக்கூடாது, இவங்க பிசினஸ் சக்சஸ் ஆகக்கூடாது, இவங்க பிள்ளைகள் பெரிய படிப்பு வந்துடக்கூடாது, இவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை. ஆமா, அவங்க சபை நல்லா இருக்கக்கூடாதுங்க. பாருங்க இப்படி எப்படி ஆகி போச்சு பாருங்க சபை. ஐயோ அந்த சபை நல்லா இருக்கக்கூடாதுங்க, அங்க போறவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்க. அவங்களே துன்மார்க்கை தூக்கி போடுவோம். துன்மார்க்குடைய ஆசை என்ன செய்யும்? அழியும். அதனால உங்களுக்கு விரோதமா பாருங்க, எழுப்புறவங்க பல்ல கடிப்பாங்க. பல்ல என்ன செய்யட்டும்? நல்லா என்ன செய்யட்டும்? கடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆனா உங்க மேல வந்து கை போட முடியும். ஆமந்தில பாருங்க, ஒருத்தர் உங்க மேல என்ன பண்ண முடியாது? கை போட முடியும். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார், அவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார், அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்கள் வேண்டும். அதனால சங்கீதம் 112 இதுதான் உங்களை என்னை குறிச்ச படம். அதனால இந்த படத்தை மறுபடியும் நீங்க வரையணும். உங்க பிள்ளைகளுக்கு இதே படத்தை வரைய கற்றுக் கொடுக்கணும். சாத்தான் வேற நிறைய படம்லாம் கொண்டு வருவான். அதை என்ன செய்யணும்? அவங்க புறக்கணிக்கணும், தள்ளுபடி பண்ணணும். எத்தனை ஆனந்தில போறீங்க? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடுவோம், ஜெபிப்போமா?